என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே சுய விடுதலைக்கான இன்னொரு அற்புதமான ஒரு ஆலோசனையை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக்கொள். நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். தேவன் நம்மை ஜெயத்தின் பாதையில் நடத்த விரும்புகிறார். நீங்க கட்டுகளோடு சிறையிருப்போடு வாழ்வது தேவ சித்தமில்லை. வெளியே வாங்க. எப்படி வர முடியும்? இந்த நாளிலே நாம் இன்னொரு ஆலோசனையாக வேதத்திலே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனங்கள், அதில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரம். இது நேபுகாத் நேச்சார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு பெரிய ராஜா, ஒரு ஞானி, அல்லது அந்த ராஜா ஒரு புரட்சியாளன் என்று கூட சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு நபர். பாருங்க, அந்த அரசன் அவனுடைய ஞானமும் அறிவும் கடைசியில் அவனை எங்கே கொண்டு போயிருச்சு பாருங்களேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 30ஆம் வசனம். பாபிலோன் ராஜ்யத்தினுடைய அரண்மனையில் நின்று சொல்றான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்றான். நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்றான். இங்க வாசிக்கிறோம், நான் கட்டின மகாபாபிலோன். இந்த வார்த்தையை அவன் சொல்றான், என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கு என்று சொல்றான். உடனே என்ன நடந்துச்சு பாருங்களேன். 32ல் மனுஷன் நின்று தள்ளப்படுவாய். ஏன்னா ஒரு சத்தம் கேட்குது, ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிச்சுப்பா, நீ மனுஷன் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்த நேரமே மனுஷன் என்று தள்ளப்பட்டான், மறக்கப்பட்டான். பட்சிகளைப் போல அவன் நகங்கள் வளர்ந்தது, மாட்டை போல புல்ல மேய்றான். யோசித்து பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு பாண்டேஜுக்குள்ள போயிட்டான். அவனுடைய வாழ்க்கை ஒருவேளை இன்னைக்கு சொல்ல போனா பைத்தியம் பிடிச்சிருச்சு சார். அவன் எப்படி இருந்தார், ராஜாக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவன் புல்ல மேய்றான், ராஜாக்கு ஏதோ ஆயிடுச்சு, தோட்டத்துக்குள்ள கீழே அவன் மாடு மாதிரி கிடக்கிறான், இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவன் எல்லாரும் மறந்துட்டாங்க. ராஜா ஒருத்தர் இருந்தார், திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவ்வளோதான் அவன் லைஃப். ஆனால் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் நீங்க வேதத்துல வாசித்து பாருங்களேன். 36ஆவது வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. எப்போ தெரியுமா? எப்போ தன்னை தாழ்த்தினானோ, எப்போ புத்தி வந்ததோ அப்போதான் அவனுக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். ஒரு செல்ஃப் டெலிவரன்ஸ். ஆண்டவர் சில நேரம் சில கிரேஸை கொடுப்பார், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பை தருவார், சாவியை தருவார். திறந்துட்டு வா, உனக்கு ஒரு வாய்ப்பு தருவார். நீ உன்னை தாழ்த்தி வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு வாசலை நான் திறக்கிறேன், வான்னு சொல்லுவார். நிறைய நேரம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திரும்ப திரும்ப கிடைக்கும். 2வது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், 3rd சான்ஸ் கிடைக்கும். சில நேரம் சில சான்ஸ் ஆண்டவர் திறப்பாரு, மிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். பாருங்க, அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது, தாழ்த்திட்டான். சான்ஸ் கிடைச்சது, கர்த்தர் அந்த கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மேலே வந்துட்டான். நிறைய பேர் வாய்ப்புகளை நழுவ விட்டு கதவை அடைத்த பின்பு வாழ்க்கையை அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை பாருங்களேன், அவனுடைய அனுபவத்தை பாருங்களேன். இந்த நேபுகாத் நேச்சார் அவனுடைய அந்த தாழ்மை, திரும்ப தன்னை தாழ்த்தினான். இதை தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே 21ஆம் வசனத்தில் அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. பெல்ஷாத்சார் ராஜாவுக்கு தானியேல் அதை ஞாபகப்படுத்துறார். உன்னதமான தேவன் மனுஷனின் ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவன் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. பாருங்க, அவன் அதை உணரும் மட்டும். உணர்றீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல பெருமை அப்படின்ற ஒரு வலையில அல்லது ஒரு சிறையில் சிக்கிக்கிட்டு இருக்கலாம். எதையோ நினச்சி பெருமைப்பட்டு இருக்கலாம். நான் யார் தெரியுமான்னு, பணம், உங்கள் அந்தஸ்து, உங்கள் வேலை, நான் நினச்சா என்ன வேணா செய்வேன், அந்த பெருமை எங்கேயாவது இருக்குதா?
ராஜா, இந்த நேபுகாத் நேச்சார் அவ்வளோ பெரிய அரசன், பாபிலோனிய தொங்கு தோட்டத்தை செய்து உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ராஜா மனுஷனை நின்று தள்ளப்பட்டான். ஒரு நிமிஷம் மனுஷங்களால மறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம், மாடு மாதிரி மாறுறதுக்கு ஒரு நிமிஷம், அப்படிலாம் நடக்காது சார் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கலாம். வேதம் ஒரு காரியத்தை காமிச்சு கொடுக்குதுன்னா அது ஒரு எச்சரிக்கை. தாழ்த்த வேண்டிய நேரம் தாழ்த்திடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்கேயோ ஒரு இடத்துல நான் பெருமைப்பட்டுட்டு நான் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற அந்த பெருமையில், மேட்டிமையில், அகந்தையில் நடந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் முன்னால் நான் தாழ்த்துறேன். அவருடைய காலில் விழுந்துருங்க. எப்போதும் தாழ்மையாக நடங்க. தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ளுங்க. பெருமை வேண்டாம். எப்போல்லாம் பெருமை இருக்குதோ அப்போல்லாம் டெலிவரன்ஸுக்கு லேட் ஆகும். எப்போல்லாம் தாழ்த்துறீங்களோ, சிலவங்க பார்த்தீங்கன்னா டெலிவரன்ஸுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பரவாயில்ல, நான் ஓகே, இப்படியே சொல்லிட்டுருப்பாங்க. அது அவங்கள அடிமைப்படுத்தி தான் வச்சுருக்கோம். எப்போ அந்த டெலிவரன்ஸுக்காக தங்களை விட்டு கொடுத்து, ஆமாம் நான் கட்டுகளில் இருக்கிறேன், ஆமாம் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒப்புக்கொள்கிறாங்களோ அவங்க தான் வெளியே வருவாங்க. அவங்களுக்கு தான் விடுதலை கிடைக்கும். அவங்க வாழ்க்கை தான் மாறும். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 138:6. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். அவருக்கு தெரியும் யார் மேட்டிமை, யார் தாழ்மை. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவர், அவர் உயர்த்துகிறவர். தாழ்த்த 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 உயர்த்துவார். உங்களுக்கு உயர்வு வேணுமா? மேட்டிமையாக இருந்து ஏதோ ஒரு பந்தா பண்ணிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு அந்த மன பெருமை மேட்டிமையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு நிமிஷத்தில் நம்ம பெயர் மறக்கப்பட்டு போகும், காணாமல் போயிடுவோம். கிருபையினால் வாழ்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எங்கேயாவது பெருமைப்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 4 வசனம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருக்கு பயந்தா, தாழ்மையாக இருந்தா அவர் 3 ஆசீர்வாதத்தை தரார். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த 3த்தையும் கர்த்தர் உங்களுக்கும் தருவார். தாழ்த்துவோம். இந்த தாழ்மைப்பட்டா எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாலும் செல்ஃப் டெலிவரன்ஸ் கிடைச்சிடும். நீங்கள் மனிதரால் மறக்கப்பட்டு ஒரு மாட்டை போல கடந்தா, ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அங்கிருந்து எழும்புவதற்கு, அந்த செல்ஃப் டெலிவரன்ஸுக்கு தாழ்மை ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம். பெருமை எந்த ரூபத்திலும் எங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. தாழ்மையாகவே வாழ, தாழ்மையாகவே எங்கள் வாழ்க்கை, வார்த்தை, எங்கள் பார்வை, நடக்கை எல்லாம் மாற கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெருமையை எடுத்து போட்டுருங்கப்பா. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 22 அதிகாரம் நீதிமொழிகள் 4 வசனம். நீதிமொழிகள் 22:4. God bless you.